Hi guys, welcome back to another football video. இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி சைன் விக்னேஷ் தட்சிணாமூர்த்தியா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் சீசன் 11 will start on September 13. இதை பற்றி தான் பேச போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி சைன் விக்னேஷ் தட்சிணாமூர்த்தியா யாருப்பா இந்த விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு பார்க்கலாம். இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 26. இவரோட கண்ட்ரி இந்தியா. இவரோட மெயின் பொசிஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேக்குங்க. இவரோட அதர் பொசிஷன் இவரால் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்லேயும் ஆட முடியும். இவர் ஐஎஸ்எல் சீசன் 10ல் 2 கிளப்ஸ்க்கு ஆடி இருக்காரு. ஃபஸ்ட்டு ஹைதராபாத் எஃப்சிக்கு ஆடினார். லோன் மூலமாக ஒடிசா எஃப்சிக்கும் ஆடிருக்காரு. ஐஎஸ்எல் சீசன் 10ல் டோட்டலாக 17 மேட்சஸ் ஆடிருக்காரு. அதில் கோல்ஸும் 0, அசிஸ்டும் 0ங்க. இவரோட டிஃபென்சிவ் ஸ்டாட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போமே. அக்யூரேட் பாசஸ் 248, டேக்கிள்ஸ் வான் பார்த்தீங்கன்னா 9 டேக்கிள்ஸ் வான் பண்ணியிருக்காரு. கிளியரன்ஸ் 7, இன்டர்செப்ஷன் 11. ஸோ இதுதாங்க இவரோட டிஃபென்சிவ் ஸ்டாட். இவர் பார்த்தீங்கன்னா ஒடிசா எஃப்சிக்கு 11 மேட்சும் ஹைதராபாத் எஃப்சிக்கு 6 மேட்சும் ஆடி இருக்காரு. ஸோ ஐஎஸ்எல் சீசன் 10 பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் தட்சிணாமூர்த்திக்கு ஓரளவுக்கு நல்ல ஐஎஸ்எல் சீசன் 10ன்னு சொல்லி தான் ஆகணும். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டிஃபெண்டர். ஸோ அதனால நம்ம சென்னை எஃப்சி விக்னேஷ் தட்சிணாமூர்த்தியை சைன் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன ரிப்போர்ட்ஸ் வருதுன்னா இது மாதிரி வந்து இந்தியன் ஃபுட்பால் அண்ட் ஃபிட்டை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி சென்னை எஃப்சி விக்னேஷ் தட்சிணாமூர்த்தியை சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு. பட் ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே நம்ம விக்னேஷ் தட்சிணாமூர்த்திக்கு மெசேஜ் பண்ணார். இது மாதிரி சென்னை எஃப்சிக்கு நீங்கள் வரப்போகிறதா ரூமர் வருது அப்படின்னு. அதுக்கு விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா ஆமாம் ப்ரோ அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் மோஸ்ட்டாக இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்மளோட விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி சென்னை எஃப்சிக்கு சைன் பண்ண போகிறாரு அப்படின்னு. ஸோ அதனால் மோஸ்ட்டாக விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி நம்ம சென்னை எஃப்சிக்கு தான் ஐஎஸ்எல் சீசன் 11 ஆட போகிறாருங்க. இது நம்ம சென்னை எஃப்சிக்கு ஒரு நல்ல சைனிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னை எஃப்சிக்கு விக்னேஷ் தட்சிணாமூர்த்தியோட சைனிங் ஒரு நல்ல சைனிங்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் டிஃபெண்டர் தேவை. அதுவும் ஆகாஷ் சங்வானை ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் நம்ம விக்னேஷ் தட்சிணாமூர்த்தியை சைன் பண்ணுறோம். ஸோ அதனால் சென்னை எஃப்சிக்கு விக்னேஷ் தட்சிணாமூர்த்தியோட சைனிங் நான் ஒரு நல்ல சைனிங்னு நான் சொல்லுவேன். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சென்னை எஃப்சி விக்னேஷ் தட்சிணாமூர்த்தியை சைன் பண்ணது ஒரு நல்ல சைனிங்கா அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் சீசன் 11 will start on September 13. அஃபீஷியலாக ஐஎஸ்எல்லே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி ஐஎஸ்எல் சீசன் 11 will start on September 13. ஸோ ஐஎஸ்எல்லோட ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா September 13 நடக்க போகுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் September 13நாலும் ஃபிக்சர்ஸ் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக்குள்ளே நமக்கு ஃபிக்சர்ஸ் தெரிஞ்சிருங்க யாரோடலாம் யார் மோத போகிறா அப்படின்னு. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபிக்சர்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதே போல் நம்ம ஐஎஸ்எல் சீசன் 11ஓட ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து டிவியில் பார்க்கணுன்னா ஸ்போர்ட்ஸ் 18ல் பார்க்க முடியும். அதே ஓடிடியில் பார்க்கணுன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஜியோ சினிமாவில் தான் பார்க்க முடியும். ஸோ ஐஎஸ்எல் சீசன் 11 வந்து நம்ம டிவினா நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் 18, அதே போல் மொபைலில் பார்க்கணுன்னா ஜியோ சினிமாவில் பார்க்கலாம். இதுதான் ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த சீசன் பார்த்திங்கன்னா ஃபிக்சர்ஸ் எப்படி இது வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அதே போல் இந்த சீசனோட ஃபஸ்ட்டு மேட்ச் September 13 தான் நடக்க போகுது. ஸோ நம்ம சென்னை எஃப்சிக்கு இந்த ஐஎஸ்எல் சீசன் 11 ஃபிக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் எந்த டீமுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா விக்னேஷ் தட்சிணாமூர்த்தியை சைன் பண்ணால் சென்னை எஃப்சிக்கு இது ஒரு நல்ல சைனிங்கா அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.